அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஜெனரல் தமிழ் ஒரு என்ரிச்மென்ட் ப்ரோக்ராம். அதான் டிஎன்பிசி ஜிமேட் அப்படின்னு பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதுக்காக பண்றோம், யாருக்காக பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்வுகள்லையுமே டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இருக்கட்டும், தமிழ்ல யாரெல்லாம் 95க்கு மேல எடுத்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்கு. யாரெல்லாம் வந்து 80 to 85 இருக்காங்களோ அவங்கள எப்படி 95 வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ லான்ச் பண்றோம். ஸோ இந்த 125 டார்கெட் 125 அப்படின்னா நமக்கு ஜென்ரல் தமிழ்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 125 வினாக்கள் எப்பவும் மாறாது. இப்போ இந்த 125 வினாக்கள்ல யாரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வரைக்கும் ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் செக்யூர் ஆயிருது. ஸோ அதனால நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இது ரெண்டையும் டார்கெட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இப்போ லான்ச் பண்ணுறோம். இப்போ ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழில் 3 பகுதியில் இருக்குது. பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ உரைநடை. ஸோ நம்ம இதை வந்து இலக்கணம், இலக்கியம், உரைநடை அந்த மாதிரியான ஒரு வரிசையில் தான் வகுப்பு நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ இங்கே தொடக்கமாக அல்லது முன்னாடியிலேருந்து படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இலக்கணம் கொஞ்சம் சவாலாக அல்லது சிரமமாக இருக்கலாம். அப்போ நம்ம இதை வந்து எவ்வளவு எளிமையாக இலக்கணத்தை வந்து புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வகுப்பை நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தமிழை எந்த அளவுக்கு எளிமையா இனிமையா கத்துக்க முடியுமோ அப்படியாக தான் நம்ம இந்த வகுப்பை நடத்த போறோம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 10 தேர்வுகள் இருக்கு. இந்த 10 தேர்வுகளும் நம்ம எந்த மாதிரியான திட்டமிடலோட கொண்டு போறோம் அப்படின்னா, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 தேர்வுகள், இலக்கியம் அடுத்த 2 தேர்வுகள், உரைநடையில 2 தேர்வுகள், திருப்புதல் தேர்வா ஒரு 2 தேர்வுகள், கடைசியா முழு தேர்வு. நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் 4 அண்ட் குரூப் 2ல என்ன பேட்டர்ன்ல அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்களோ அந்த பேட்டர்ன்லயே நம்ம வந்து இதுல கொஸ்டின் செட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டிப்பா தமிழ்ல நான் ஆப்டிடியூட்ல வீக்கா இருக்கிறவங்க இதை இந்த இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றப்போ கண்டிப்பா உங்களால உங்களுடைய இலக்கை அடைய முடியும். அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நாங்கள் நம்புறோம். நன்றி.